பேரறிஞர் அண்ணாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயக விழுமியங்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக நியமிக்கப்பட்டு பொறுப்பும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் 6 மாத காலத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். அவர் சட்டமன்ற உறுப்பினராக கிடைத்த வாய்ப்பு குடியாத்தம் தொகுதி. விருதுநகர் எங்கே இருக்கிறது, குடியாத்தம் என்று இருக்கிறது. அன்றைய சூழலேயே அவ்வளவு பெரிய தேசியவாதிக்கு குடியாத்தத்தில் வாய்ப்பு குறைவு என்கின்ற நிலைதான் இந்த ஜனநாயக சூழல். அன்றைக்கு இருந்து அல்லது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற சாதிய அடிப்படையிலான ஒரு வாக்கு வங்கி அரசியல். அதற்கு அன்றைக்கு காமராஜரே பயந்தார் என்றால் அவருக்கு எதிரான தலைவர்கள் இங்கே இல்லை. இருந்தாலும் காமராஜர் பயந்தது 1957. அப்பொழுது பெரியார், நான் பிரச்சாரம் செய்கிறேன், உங்களை யார் தோற்கடிப்பார் என்று நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். பெரியாருடைய இந்த சிந்தனை, அவரே ஜனநாயக பாதையில் எப்படிப்பட்ட மக்கள் வர வேண்டும் என்பதற்காக ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்தாரோ, பெரியார் தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு அண்ணா அதை எப்படி ஏற்காமல் இருப்பார் என்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் தனது வேட்பாளரை நிறுத்தவில்லை. இதுதான் அண்ணாவின் அடிப்படையான ஜனநாயக விழுமியம். யார் அரசியலுக்கு வர வேண்டும், யாருக்காக ஒரு அரசியல்வாதி வருகிறார், எந்த தலைவருக்காக வேட்பாளரை நிறுத்த வேண்டும், யாருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தக்கூடாது. அண்ணாவினுடைய ஜனநாயக விழுமியங்கள் முற்றிலும் மாறுபட்டது. அதைத்தான் இந்த 2 முக்கியமான எடுத்துக்காட்டுகள். காமராஜரும் அண்ணாவும் நேரெதிரான ஒரு சித்தாந்தங்களை வளர்த்து போராடியவர்கள். காமராஜர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய சித்தாந்தம். இந்த காங்கிரஸுடைய சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா ஒரு லிபரல் அப்படின்வாங்க, தாராளவாதம். எதையுமே கட்டுப்பெட்டித்தனமாக பார்க்க முடியாது. ஏனென்றால் காங்கிரஸ் என்பது எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கட்சியாக இருந்தது. இன்றைக்கு பார்க்க போனால் இன்னைக்கு ஐயா அவர்கள் காங்கிரஸ்காரர், ஆனாலும் பெரியாரினுடைய தீவிர தொண்டர். அதுபோலத்தான் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருந்தவர்களும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்வாங்கிய பல்வேறு தலைவர்கள் காங்கிரஸை வழிநடத்தியவர்கள். நேருவினுடைய அமைச்சரவையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா பொது உடைமை கருத்துக்களை மிகவும் தாங்கி பிடித்த ஒரு தலைவர்கள். ஆனால் அதற்கு நேரெதிரான கருத்து கொண்டவர்களையும் அந்த கட்சி வைத்திருந்தது. அது அதனுடைய வாக்கு வங்கி அரசியல் அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கத்திற்கு பல்வேறுபட்ட மனிதர்கள் தேவை. இந்த ஜனநாயக நீரோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்தம் சார்ந்த அமைப்பாக மட்டும் ஜனநாயகம் இன்றைக்கு இருந்துவிட முடியவில்லை என்றுதான் இந்த கருத்து. அதற்கடுத்து ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது தலைவர் முடிவெடுப்பதுதான். இன்றைக்கு அரசியல் கட்சியினுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தோற்றுவிக்கக்கூடிய கட்சிகள் கூட அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக தான் தோற்றுவிக்கின்றன. ஆனால் அண்ணா அவர்கள் பெரியாரிடம் இருந்து விலகி அல்லது வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து ஜனநாயக பாதையில் நாங்கள் செல்கிறோம், சீர்திருத்த பாதை என்பது தொடர்ந்து பங்களித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அதனுடைய கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்கின்ற இடத்தில் அதிகாரத்தில் நாம் அமர்ந்தால் மட்டும்தான் இந்த சித்தாந்தத்தை பார்த்தீங்கன்னா சட்ட பாதுகாப்புடன், அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்புடன் இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கின்ற ஒரு திண்ணமான கருத்து இருந்ததால் தான் அவரும் அன்றைக்கு ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்தால். ஏனென்றால் 1947க்கு பிறகு இந்தியா பார்த்தீங்கன்னா தன்னை ஜனநாயகத்துக்கு தயார்படுத்தி கொண்டது. இந்த ஜனநாயகத்தை ஒரு நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த நிறுவனங்களில் முதலாவதாக அரசியல் கட்சிகள், மல்டி பார்ட்டி சிஸ்டம் என்று சொல்வார்கள், பல கட்சி ஆட்சி முறை, பல கட்சி தேர்தல் முறை. இன்றைக்கு சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தான், மற்ற ஐரோப்பிய நாடுகளில் 2 கட்சிகள் தான், அமெரிக்காவில் 2 கட்சி தான். ஆனால் அங்குதான் நேரு தேவைப்பட்டுகிறார், அம்பேத்கர் தேவைப்பட்டார். ஏனென்றால் ஜனநாயகம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காகவோ குறிப்பிட்ட விஷயத்துக்காக மட்டுமே அல்ல. தேர்தலில் போட்டியிடுவது மட்டுமே ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை, வே ஆஃப் லைஃப். அந்த வே ஆஃப் லைஃப்பை பார்த்தீங்கன்னா சமூகத்திலிருந்து, அரசியலிருந்து, பொருளாதாரம், கலாச்சாரம், பண்பாட்டு பெருவழிகளில் இதை ஜனநாயகப்படுத்த வேண்டும். ஜனநாயகம் என்பது பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஒரே விதமான மரியாதையும் ஒரே விதமான மதிப்பீடும் தான். அதனால்தான் தேர்தலில் அனைவருக்கும் ஒரே ஒரு வாக்கு, அந்த ஒரு வாக்கு என்பது மிராசுக்கும் அதுதான், ஏழைக்கும் அதுதான் என்கின்றது தான் இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படை துருப்புச்சீட்டு. இதைத்தான்
பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி பெரியாரினுடைய சித்தாந்தங்களையும் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆட்சியில் அமர வேண்டும். அந்த ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் நீங்கள் ஜனநாயக பாதையை கட்டாயம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் இந்த ஜனநாயக பாதை என்பது நாம் நினைக்கின்ற அளவுக்கு மிகவும் எளிதான பாதையே அல்ல. இன்றைய அளவில் ஜனநாயகம் இவ்வளவு இன்றைக்கு 70 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அனைவருக்கும் வாக்கு செலுத்துவதனுடைய அவசியம் என்னவென்று தெரிந்தாலும் அதை எதற்கு செலுத்துகிறோம் என்கின்ற இன்னொரு நோக்கத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள், விலை கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலேயே இன்றைக்கு 2025 இதுதான் நிலைமை என்றால் 1962 போட்டியிடும் போது அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த நிலைமை வேறு. அதற்காக தன்னுடைய மாநில மாநாட்டில், தன்னுடைய கட்சியினுடைய மாநில மாநாட்டில் தேர்தலில் நிற்க வேண்டும் என்பதை ஆதரித்து ஒரு சாரார் பிரச்சாரம் செய்கிறார்கள். தேர்தலில் நிற்கக்கூடாது என்பதையும் பிரச்சாரம் செய்கிறார்கள். இருவேறு கருத்துக்களுக்கும் அங்கே இடம் உண்டு. அண்ணாவிடம் அதுதான் அண்ணாவினுடைய ஜனநாயக விழுமியம். ஒரே கட்சி, ஒரே ஒரு முடிவு, இதை ஆதரித்து ஒரு சிலர் அங்கே ஆதரவு திரட்டுகிறார்கள், அதற்கு எதிராக ஒரு சிலர் எதிர்த்து ஆதரவு திரட்டுகிறார்கள். இரண்டையும் ஒரே கட்சியில் வைத்திருந்தார். அதுதான் அவருடைய ஜனநாயக பண்பு. ஆனால் ஆதரிப்பவருக்கும் எதிர்ப்பவருக்கும் இடையே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. இதைத்தான் நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும். எனவே பெருவாரியான தொண்டர்கள் ஆட்சியில் நாம் பங்கேற்க வேண்டும். தேர்தலில் நாம் பங்கேற்க வேண்டும். தேர்தலில் பங்கேற்று ஆட்சி பீடத்தை கைப்பற்றினால்தான் இந்த இயக்கத்தினுடைய எல்லா சீர்திருத்த கொள்கைகளும் சட்ட வடிவம் பெறும். அதற்காகத்தானே இவ்வளவு நாள் உழைத்தீர்கள். தேர்தல் முறை ஒன்று இல்லை என்றால் அறிஞர் அண்ணாவும் அதைத்தான் பின்பற்றி இருப்பார். தேர்தல் முறை என்று வந்துவிட்ட பிறகு இப்படி எப்படி நாம் கல்வியின் மீது நமக்கு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. 10ஆம் கிளாஸுக்கு இது பொது தேர்வு வேண்டுமா வேணாமா, 12ஆவதுல வேணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு அறிவு இருக்கிறது என்பதை சோதிப்பதற்கு ஒரு தேர்வு நடத்தப்படுகிறது. அதை நாம் தேர்ச்சி பெறாவிட்டால் மற்ற விஷயங்களுக்கு நாம் போக முடியாது. எனவே அந்த ஒரு முறையை கடக்காவிட்டால் நாம் பல்வேறு விஷயங்களை செய்ய முடியாது. நாம் எதிர்பார்க்கின்ற அந்த இலக்கை அடைய முடியாது என்பதற்காகத்தான் இந்த ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்தார். அதற்கடுத்து தொடர்ந்து அவரே அந்த ஜனநாயக தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார். அவர் போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலில் அவர் தோல்வியுற்றார் தன்னுடைய சொந்த ஊரில். ஆனால் அவருக்கு கிடைத்தது நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர் பதவி. அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பியதுதான் தமிழகத்தினுடைய அரசியலை புரட்டி போட்டது. அவருடைய முதல் கன்னி பேச்சு தான் இன்றைக்கும் விவாத பொருளாக இருக்கிறது. 1962 அவர் ஆற்றிய உரை கடந்த சில காலங்களிலாக திராவிட இயக்கங்களில் இருந்த பலரும் கூட அந்த உரையை மறந்து விட்டோம். அண்ணாவின் உரை மறைந்து விட்டது. அது ஏன்னா அண்ணாவிற்கு பின்னாடி வந்த பல்வேறு விஷயங்கள் நம்மளை ஒரு இருட்டறைக்கில் தள்ளிவிட்டது. கொள்கை சார்ந்த விவாதங்கள் தேவையில்லை, ஏனென்றால் தேர்தல் அரசியல் மட்டும்தான் தேவை என்கின்ற அடிப்படையிலே. ஆனால் கடந்த 10-15 வருடங்களாக இதை மீளுருவாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். என்னை போன்ற எழிலரசனை போன்ற வசந்தை போன்ற நண்பர்கள் எல்லாம் குடுமிக் கொண்டிருந்தோம். எங்கே போய் நிற்கும்? ஏனென்றால் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு, அக்கறையுள்ள இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கு இந்த சித்தாந்தங்கள் மட்டும்தான் பயன்படுகின்றன. இந்த செறிவூட்டப்பட்ட கருத்துக்கள் மட்டும்தான் எங்களை நிலைநிறுத்துகின்றன. இதை எங்கேயாவது செல்லரித்து போய்விட்டால் எங்கே போய் நிற்பது என்கின்ற சிந்தனையில் நாங்கள் எல்லாம் உழன்று கொண்டிருந்த போது இன்றைக்கு எப்படியோ பெரியாரும் அண்ணாவும் இந்த அரசியலை தாங்கி பிடிக்க தயாராகிவிட்டார்கள். அவர்களை இந்த சமூகம், இந்த இளைய சமூகமாக இருக்கட்டும், எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற சமூகமாக இருக்கட்டும், மீண்டும் வாசிக்க தொடங்கிவிட்டார்கள். அதற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இருக்கும்போதுதான் அண்ணா இங்கே ஏன் தேவைப்படுகிறார்?